தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் சென்னை பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு உள்பட 2 தொகுதிகளில் களமிறங்க போறார் அப்படின்றது சம்பந்தமா நம்ம சேனல்ல சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தோம். அதுல சென்னை பெரம்பூர் தொகுதியில் விஜய் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போறார் அப்படின்ற தகவல் கிட்டத்தட்ட உறுதியாகி இருக்கு. சென்னை பெரம்பூர் தொகுதியை விஜய் அவர்கள் தேர்வு செய்வதற்கான காரணம் என்ன? சென்னையின் மற்ற தொகுதிகளில் சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக களமிறங்கக்கூடிய போட்டியாளர்கள் யார் யார் அப்படின்ற தகவல்களை இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தாவேகாவினர் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க போறாங்க, ராமதாசுடன் கூட்டணி சேர போறாங்க என பல்வேறு யூகங்கள் ரெக்கை கட்டி பறந்தாலும் கூட இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய கூட்டணியை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவே இல்லை. ஆனாலும் சில கட்சிகள் இன்னமும் தாவேகாவோட கூட்டணிக்கு தயாராக தான் இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் விருப்ப மனு விநியோகம் தொடர்ந்து நடைபெற்று வந்துட்டு இருக்கு. 50,000க்கும் மேற்பட்டோர் விருப்ப மனுக்களை வாங்கியும் ஆன்லைன்ல டவுன்லோட் செய்தும் நிரப்பியிருக்காங்க. ஆனால் அவற்றில் 10% கூட டெபாசிட்டுடன் தலைமைக்கு வரல அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் தாண்டி செங்கோட்டையன் உள்ளிட்டோர் தங்களுடைய பகுதிகளில் தேர்தல் பணிகளை துவக்கிட்டாங்களாமா. தமிழகத்தில் 234 சட்டசபை தொகுதிகள் இருக்கு. இவை மாவட்டம் வாரியாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த வகையில் சென்னை மாவட்டத்தில் மட்டும் 16 சட்டசபை தொகுதிகள் இருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டசபை தேர்தலில் சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 தொகுதிகளையும் திமுகவை கைப்பற்றியிருந்தாங்க. அதிமுக, பாஜக உள்பட அந்த கட்சிகள் எதுவுமே ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்கல. சென்னை மாவட்டத்தில் மொத்தம் 28.30 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. இதுல பெரம்பூர் தொகுதியில் மட்டுமே அதிகபட்சமாக 2.22 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க. எழும்பூர் தொகுதியில் தான் இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான வாக்காளர்கள் இருக்காங்க. வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலையும் எப்படியாவது சென்னை மாவட்ட தொகுதிகளை மொத்தமாக அல்றதுக்கு திமுக முயற்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதே போல அதிமுக கூட்டணி கட்சியும் அதற்கு ஆயத்தமாயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில சென்னை மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் யாரெல்லாம் வேட்பாளர்கள் அப்படின்ற ஒரு உத்தேச பட்டியல் சோசியல் மீடியாவில் உலா வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில தான் தற்போது தமிழக அரசியல் வட்டாரங்களில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய கேள்வி அப்படின்னா விஜய் அவர்கள் எங்க போட்டியிட போறார் அப்படின்றது தான். வழக்கம் போல வி சென்டிமெண்ட் காரணமாக அந்த எழுத்துல தொடங்கக்கூடிய விருகம்பாக்கம், விழுப்புரம், விருத்தாச்சலம் உள்ளிட்ட பல தொகுதிகள் விஜய் அவர்களுடைய விருப்ப பட்டியலில் இருந்ததா சொல்லப்படுது. ஆனா இறுதியில விஜய் பெரம்பூர் தொகுதியை தான் தேர்வு செஞ்சதற்காக சொல்லப்படுது. கடந்த சில தினங்களுக்கு முன் சென்னை வியாசர்பாடியில் நடந்த செயல் வீரர்கள் கூட்டத்தில் பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட வேண்டும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் முன்வைக்கப்பட்டது. அந்த நிகழ்ச்சியில் புசி ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்ட கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்துக்கிட்டாங்க. அந்த கூட்டத்தில் இந்த முடிவுக்கு அவங்க ஆதரவு தெரிவித்ததாக கூறப்படுது. இந்த நிலையில தான் விஜய் பெரம்பூரை தேர்வு செஞ்சதற்கான காரணங்களும் கட்சி வட்டாரங்களில் பேசப்படுது. அதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தொகுதியில் உழைக்கும் மக்கள் ரொம்ப அதிகமாக இருக்கிறதும், அடித்தட்டு மக்களின் ஆதரவு எளிதில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதும் முக்கிய காரணமாக சொல்லப்படுது. கட்சியினர் மேற்கொண்ட சர்வே முடிவுகளும் அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதாகவே தகவல் தெரிவிக்குது. மேலும் தன்னுடைய அரசியல் பயணத்தை சென்னையின் முக்கிய பகுதியிலிருந்து தொடங்கணும் அப்படின்ற எண்ணமும் விஜய்க்கு இந்த தீர்மானத்திற்கு வரதுக்கான காரணமாக சொல்லப்படுது. பெரம்பூரில் விஜய் போட்டியிட்டால் அது ஆளும் கட்சிக்கு சவாலாக அமையும் அப்படின்னு சொல்லி அரசியல் வட்டாரங்களில் மதிப்பீடு செய்யப்படுது. சென்னையின் திமுகவினுடைய வலுவான பகுதியாக கருதப்படக்கூடிய நிலையில அங்க போட்டியிடுறது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவாக பார்க்கப்படுது. இந்த சூழல்ல விஜய் எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு அரசியல் நகர்வும் முடிவும் கவனிக்கப்படுது. பெரம்பூரில் அவரது போட்டி உறுதியாகும் பட்சத்தில் அந்த தொகுதியில தேர்தல் நடவடிக்கைகள் மேலும் தீவிரமடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னையின் மற்ற தொகுதிகளில் தாவேகா சார்பாக களமிறங்கக்கூடிய வேட்பாளர்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னை பெரம்பூர் தொகுதியில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி விஜய் அவர்கள் தான் போட்டியிட இருக்காரு. டி நகர் தொகுதியில் புசி ஆனந்த் அவர்களும், மயிலாப்பூர் தொகுதியில் வெங்கட்ராமன் அவர்களும், வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவ் அர்ஜுனா அவர்களும், எழும்பூர் தொகுதியில் ராஜ்மோகன் அவர்களும், ஆலந்தூர் தொகுதியில் ECR சரவணன் அவர்களும், திருவெற்றியூர் தொகுதியில் மரியா வில்சன் அவர்களும், அம்பத்தூர் தொகுதியில் பாலமுருகன் அவர்களும், கொளத்தூர் தொகுதியில் பாலாஜி அவர்களும், துறைமுகம் தொகுதியில் விஜயகுமார் அல்லது அசோக் அவர்களும், மதுரவாயல் தொகுதியில் தினகரன் அவர்களும், அண்ணாநகர் தொகுதியில் JCD பிரபாகர் அவர்களும், RK நகர் தொகுதியில் VS பாபு அவர்களும், வேளச்சேரி தொகுதியில் விஷ்ணு அவர்களும், ஆயிரம் விளக்கு தொகுதியில் CTR நிர்மல்குமார் அவர்களும், சைதாப்பேட்டை தொகுதியில் ஸ்ரீநாத் அவர்களும் தாவேகா சார்பாக போட்டியிட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதுல ஒரு சில மாறுதல்கள் இருந்தாலும் இதுதான் பெரும்பாலும் தாவேகாவினுடைய வேட்பாளர்கள் பட்டியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. சினிமாவில் தன்னுடைய கெரியரின் உச்சத்தை உதறிட்டு அரசியலுக்கு வந்ததா கூறப்படும் விஜய் அவர்களுடைய அரசியலில் அடுத்தடுத்த நகர்வு மிக முக்கியமானதாக பார்க்கப்படுது. பெரம்பூர்ல அவர் போட்டியிடுறது உறுதியானுச்சு அப்படின்னா வடசென்னையில் தேர்தல் சூடு கணிசமாக உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 2026 சட்டசபை தேர்தலில் சென்னை மாவட்டம் மீண்டும் ஒரு முறை அரசியலின் மையப்புள்ளியாக மாறுறது உறுதியாகி இருக்கு. சென்னை பெரம்பூர் தொகுதியில் விஜய் அவர்கள் போட்டியிடுறதன் வாயிலாக அரசியலில் அவருடைய அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்மளால ஓரளவு கணிக்க முடியுது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கடந்த தேர்தலில் சென்னை தொகுதிகள் மொத்தத்தையுமே கைப்பற்றி திமுக ரொம்ப வலுவான நிலையில் இருக்கும்போது தமிழக சட்டசபை தேர்தலை முதல் முறையை எதிர்கொள்ளக்கூடிய சில ஆண்டுகளுக்கு முன்னாடி மட்டுமே கட்சி தொடங்கிய விஜய் அவர்கள் சென்னையில் அதிக வாக்காளர்கள் கொண்ட பெரம்பூர் தொகுதியை தேர்வு செஞ்சிருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. மேடைக்கு மேடை திமுக தான் தன்னுடைய ஒரே எதிரி, அவங்களுடைய ஒரே எதிரி நான் தான் அப்படின்றத முழங்கிக்கிட்டே இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் சென்னையில் அவங்களுடைய வலுவான தொகுதியாக பார்க்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் நின்று ஜெயிச்சிட்டார் அப்படின்னா கண்டிப்பா அவருடைய அரசியல் வாழ்க்கையில இது ஒரு மிகப்பெரிய முக்கியமான படியா இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னை பெரம்பூர் தொகுதி மட்டும் இல்லாம திருச்சி கிழக்கு பகுதியிலும், அதாவது ஒரே நேரத்தில் 2 தொகுதிகளையும் விஜய் நிற்பார் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இதுல சென்னை பெரம்பூர் தொகுதியை விஜய் அவர்கள் தேர்வு செஞ்சிருக்கிறத பத்தின உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பெரம்பூர் தொகுதி இல்லாம வேற எந்த தொகுதியை சென்னையில் அவர் தேர்வு செஞ்சிருந்தார் அப்படின்னா அவருடைய போட்டி இன்னும் வலுவானதா இருந்திருக்கும் அப்படின்றதையும் நீங்க தாராளமா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லலாம்.
Subscribe to One India and never miss an update.